எல்லாருக்கும் குட் ஈவினிங். மைக்களை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்களை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கவனிங்க, யாராவது வகுப்புல இருந்து இடையில லீவ் ஆகுனீங்கண்டா சில வேளைகள்ல உங்களுக்கு என்ன நடக்கும்டா, வகுப்புல ஃபுல்லா க்ரோடு இருந்துச்சுட்டா உங்களால மறுபடியும் லொக்காக இயலாம இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு யூடியூப் லிங்க் வழங்கப்பட்டிருக்கு. யாராம் லீவ் ஆகுனீங்கண்டா அந்த யூடியூப் லிங்கினூடாக நீங்க என்ன செய்யலாம், அந்த கிளாஸ்ல மிச்ச பகுதியை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஓகே, இந்த வகுப்பு இன்றைய தினம் இலவசமா உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த வகுப்புல நான் நினைக்கிறேன் தரம் 4 மாணவர்களும் இணைந்திருப்பீங்க. விசேஷமா 5ஆம் ஆண்டு இவ்வருடம் புலமை பரீட்சையில் எழுதுகிற மாணவர்களை தயார்படுத்துற நுண்ணறிவு சம்பந்தமான விடயங்களை தயார்படுத்துறதுக்காக ரெட்ரால் நிறுவனத்தினால இலவசமா நடத்தப்படுகின்ற ஒரு கருத்தரங்கு தான் இது. இதற்கு எவ்வித கட்டணமும் யாருக்கிட்டையும் அறவிடப்படவில்லை. சரியா? அப்ப ஃப்ரீயா நீங்க படிக்கிறோம், ஃப்ரீயா இந்த செமினார் ஒன்று கிடைக்குது அப்படிங்கக்குள்ள அதோட முழு பயனையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும். இப்ப 7 மணிக்கு நம்ம செமினார் ஆரம்பிக்கிறோம். 8:30 மணி அறுதி இந்த செமினார் நடக்கும். அப்ப 8:30 மணி எழுதி நீங்க உங்களுக்கு கிடைக்கிற இந்த 1.5 மணித்தியாலத்தை நீங்க பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளணும். 1.5 மணித்தியாலத்துக்கு நீங்க கிளாஸுக்கு வந்தோம், செமினாருக்கு வந்தோம் அப்படின்னு மாத்திரம் இல்லாம ஏதாவது உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதே போல உங்களுக்கு கிளாஸ்ல பேப்பர் செய்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படும். இந்த கேள்விகள்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுண்டா அது சம்பந்தமா உங்களுக்கு கேட்கறதுக்கான சந்தர்ப்பமும் வழங்கப்படும். அப்ப அதனால நீங்க கிளாஸ்ல கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் உங்களோட கவனம் எல்லாம் இந்த வகுப்புல தான் இருக்கணும். இன்னும் 4 மாத காலம் தான் இருக்கு உங்களோட எக்ஸாமுக்கு. அப்ப அந்த எக்ஸாம் காலத்துல நீங்க பெண்ணைய தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடசாலையெல்லாம் விடுமுறை வழங்கிட்டாங்க. அப்ப இந்த 10 நாள் விடுமுறை, 12, 14 நாள் விடுமுறை ஒன்று இருக்கு. அப்ப அந்த விடுமுறையில என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த கிடைச்ச விடுமுறைய நீங்க நல்ல முறையில ஒரு பிரயோஜனமான விஷயமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். விடுமுறை கொடுத்தாங்கண்டு படிச்சதெல்லாம் மறந்துட்டு இருக்கிறது இல்ல, இன்னும் புதிய புதிய விடயங்களை தேடி படிக்கணும். என்ன விடுமுறை ஒன்று கொடுக்கறது எதுக்கு? அதுக்குதான் கொடுக்க, தேடி கொடுக்கறதுக்கு, நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு. அப்பதான் நம்ம இன்னும் புதிய புதிய விஷயங்களை தேடி எடுக்கலாம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் போகலாது. என்ன படிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் எடுத்து மறுபடியும் அதை படிக்கல, நமக்கு நம்மளோட மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஒன்று கிடைக்கும். அப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள் நம்மளுடைய மனதுக்கு என்ன பதியக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க இந்த விடுமுறை காலத்தை நீங்க என்ன வீணடிக்காம சிறந்த முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு என் பேர் தெரியுமா இருக்கும். நான் ஆசிரியர் ரமேஷ். உங்களுக்கு அந்த பேப்பர்ல முன்னாடி ரெண்டு பேர் போடப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ்ல இணைஞ்சிருக்க மாணவர்களை பார்த்தீங்கன்னா
பெரும்பாலான மாணவர்கள் எங்க கிட்ட கிளாஸ் வார மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், நான் யாருக்கு தெரியும், புதுசாக இணைஞ்சவங்களுக்கு தான் சொன்னேன். ஓகே, முதல்ல இந்த நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். இந்த ரெட்ரால் நிறுவனத்தினால இந்த செமினார் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கனால நம்ம அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த ரெட்ரால் நிறுவனத்தை பத்தி நம்ம சொல்றதுன்னா, ரெட்ரால் நிறுவனத்துல 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையின் மாத்திரம் அல்லாம இப்ப ஆரம்பமாக போற ஓலவல் பரீட்சைக்கும் மாணவர்களை சிறந்த முறையில் அனைத்து பாடங்களுக்கும் தயார்படுத்துற வேலைகளும் அவங்க செய்து இப்பதான் முடிஞ்சிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் இப்போ செமினார் அமைப்புகள் அது எல்லாம் முடிஞ்சிச்சு, படிப்பிக்கிற விஷயம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதே போல கவனிச்சு கொள்ளுங்க, உங்களோட பார்ட்டிசிபென்ட் வந்து 500 வந்துருச்சு. அப்ப இனி யாரும் இதுல லீவ் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு இதுல ஜாயிண்ட் ஆக இயலாம போயிடும். அப்படியானவங்க என்ன செய்யணும்னா நீங்க யூடியூப்பின் ஊடாக நீங்க ஜாயிண்ட் ஆகி கொள்ளலாம். முன்னக்கே சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. 500க்கு மேல ஜாயிண்ட் ஆகலாது, நீங்க யூடியூப்ல போயிட்டு தான் ஜாயிண்ட் ஆகி கிளாஸை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, அப்ப இந்த ரெட்ரால் நிறுவனம் அதே போல இந்த புலமை பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துறதுக்காக இன்றைய தினம் செமினார் மாதிரி அவங்களுக்கான தனிப்பட்ட வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வேறையாகவும் 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வேறையாகவும் 2 வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இந்த 2 வகுப்புலையும் என்ன சிறப்பம்சம் என்று சொன்னா, இப்ப நீங்க மற்ற கிளாஸஸ் போவீங்க, செமினார் போவீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. பெரும்பாலும் அந்த நுண்ணறிவு பகுதிகளை தான் எல்லாம் நிறைய கவர் பண்ணுவாங்க. அதை மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வைப்பாங்க, அதை மட்டும் தான் கருப்பணும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா புலமை பரீட்சைகளுக்கு தேவையான அந்த 6 பாடங்களையும் நுண்ணறிவு உட்பட 6 பாடங்களையும் கவர் பண்ணி தான் உங்களுக்கு பாடங்கள் வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு போறாங்க. ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா 30 நாளும் வகுப்புகள் நடைபெறுது. வகுப்புல இருக்கவங்களுக்கு தெரியும். அதுலயும் இன்னும் ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. தரம் 5ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த முறை எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம், எனக்கு விளங்க மாட்டேங்குது, அப்படியான சந்தர்ப்பத்துல அவங்கள வந்து தரம் 4 வகுப்புலையும் இலவசமாக இணைஞ்சு அவங்க தேவையான விஷயங்களை பயிற்சி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இலவசமா வழங்குறாங்க. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் அவங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாவுக்கு தான் வழங்குறாங்க. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய், 30 நாளும் கிளாஸ். வழங்குதா? ஏன் சின்ன பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, நம்ம தான் படிக்க வைக்கணும். வீட்டுல பேரண்ட்ஸுக்கு சந்தர்ப்பம் இருக்காது, நைட்டுக்கு வேலை விட்டு வந்து அவங்கள கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துலதான் நம்ம என்ன செய்யணும், இந்த கிளாஸஸ்க்கு போறோம். என்ன அப்ப இந்த கிளாஸ் ஒன்று நடக்குது அப்படிங்கக்குள்ள கிளாஸ் நடத்துறவங்களோட பொறுப்பு என்ன, இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும். ஏன் பேரண்ட்ஸ்ட அந்த கவனிப்பு குறைவா இருக்கிற சந்தர்ப்பம் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லல, சில பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, வீட்டுக்கு வரக்குள்ள பிள்ளைகள் தூக்கமா இருப்பாங்க, பேரண்ட்ஸ் நைட்டுக்கு வருவாங்க, இல்லட்டா பேரண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க, வேறு இடத்துல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி படிக்கிறது? அப்ப என்ன அவங்களுக்கு என்ன அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்காக ஒரு பொறுப்பை ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கல. அப்ப அந்த நிறுவனம் என்ன அது தொடர்பான சகல விடயங்களையும் அவதானிச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வடிவமைச்சு தேவையான சந்தர்ப்பத்துல தேவையான விஷயங்களை வழங்கி கொண்டு வரலாம். அதனால நம்ம அந்த 2 நாள் நிறுவனத்துக்கு முதல்ல நீங்க அனைவரும் ஒரு நன்றி சொல்லணும். மேடம் அதே போல இப்ப நீங்க ஒரு செமினார் உண்டு நீங்க ஜாயிண்ட் ஆகுனீங்கன்னா குறைஞ்சது 500 ரூபாய் சரியும் எடுப்பாங்க செமினார் உண்டு. ஆனா இந்த செமினார் அவங்களுடைய செலவுல முற்றிலும் இலவசமாக எவ்வித கட்டணமும் அறவிடப்படாம இந்த செமினார் வந்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் பேப்பர்ஸ் வந்து பெரும்பாலும் எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுக்காம யாரும் இருந்தீங்கன்னா
நீங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல பேப்பர் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு இந்த படிப்பிக்கிற விஷயங்களை நீங்க வினா விளக்கங்களை போட்டு தேவையான விடயங்களை எழுதி கொள்ளுங்க. பிறகு அந்த பேப்பரை செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த விடையுடன் நீங்க செஞ்ச விடையும் இப்ப நீங்க எழுதியிருக்க விடையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க. எனக்கு இப்ப இந்த கேள்விகளை தனியா செய்ய இயலுமா அப்படி. இந்த செமினார்ல ஒரு விசேட அம்சம் என்னன்னா, கொஞ்சம் நம்ம வளமையான கேள்விகள்ல இருந்து வளமையா செமினார் செய்யக்களை பார்ப்போம். பேப்பர்ஸ் வந்து அந்த முன்ன வந்து அந்த கேள்விகள் வடிவிலேயே கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த பேப்பர்ல கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு புதிய விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டதா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம செமினாருக்கு போவோம். பேப்பரை நான் ஷேர் பண்றேன். பேப்பரை பார்த்து கொள்ளுங்க. ஓகே, என்னாண்ட பெரும்பாலும் நான் இப்ப உங்களுக்கு இங்க இருக்கிற கேள்விகளை ஒயிட் போர்டு மூலமா தான் விளங்கப்படுத்துவேன். அப்ப பேப்பர் உங்களோட கையில இருந்துச்சுட்டா உங்களுக்கு வினா விளக்கத்தோட பார்த்து கொள்றது இல்லைச்சு. பேப்பர் கொஞ்சம் சில பேருக்கு எடுக்க கிடைக்காமல் இருந்திருக்கும். அப்ப அவங்களுக்காக நான் பேப்பரை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு அது சம்பந்தமான விளக்கங்களை தான். ஓகே, பார்த்து கொள்ளுங்க. 3/5/2024 இலவச கருத்தரங்கு ரெட்ரால் நிறுவனம். நீங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் நீங்க உங்களுக்கு தேவைண்டா நீங்க இந்த நம்பருடன் தொடர்பு படுத்தி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல ரெட்ரால் நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற வகுப்புகளுக்கு தரம் 4ஆம் ஆண்டு வகுப்புகள் 5ஆம் ஆண்டு வகுப்புல இணைவதற்கு யாருக்கும் ஆர்வம் இருந்தா நீங்க இணைந்து கொள்ளலாம். தற்போது தரம் 4 தரம் 5 வகுப்புகள்ல ஒவ்வொரு வகுப்புலையும் ஏறத்தாழ 400 மாணவர்கள் மொத்தமா ஒரு 700 மாணவர்கள் மாதிரி படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்ப உங்களுக்குள்ள யாருக்கும் ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க செமினாரை பாருங்க. உங்களுக்கு இங்க படிப்பிக்கிற விஷயம் உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கு. எனக்கு இதை படிச்சா எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுண்டா நீங்க இந்த நம்பருடன் தொடர்பு பண்ணி உங்களுடைய வகுப்புலையும் உங்களுக்கு இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஓகே, பாப்போம். வினா விளக்கம் உண்டு. பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி விடையை தெரிவு செய்க. பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி விடையை தெரிவு செய்க. என்ன இந்த அடைப்பு? அடைப்புண்டு சொல்றது எது? இந்த பொக்ஜதாம் என்ன சொல்றோம்? அடைப்புண்டு சொல்றோம். செய்தானே சிலர் தேடுறது இங்கடா அடைப்பு, அடைப்ப காணவி. அடைப்புண்டு சொல்றது இந்த பொக்ஜ சொல்லி இருக்கான். இத வச்சு இங்க இருக்கிற கேள்விக்கு விடையை எழுத சொல்லி இருக்காங்க. இங்க பாருங்க, இரண்டு டின் நடுவுமே இரண்டு விதமான இரண்டு அளவிலான டின்கள் இங்க தரப்பட்டிருக்கு. ஒரு டின் அளவு பெரியது, இது பெரிய டின். சரிதானே? இதுவும் பெரிய டின், இது சிறிய டின், இதுவும் சிறிய டின். சரிதானே? ஒரே மாதிரி பாருங்க, மேலையும் பெரிய டின் இருக்கு, கீழையும் பெரிய டின் இருக்கு. மேலையும் சின்ன டின் ஒன்று இருக்கு, கீழையும் சின்ன டின் ஒன்று இருக்கு. இப்ப பார்த்து கொள்ளுங்க, மேல இருக்க பெரிய டின்னையும் சின்ன டின்னையும் கூட்டினா 500 மில்லி லிட்டர் கிடைக்குதாம். அதே போல கீழே இருக்கிற பெரிய டின்னையும் சின்ன டின்னையும் கழிச்சா 300 மில்லி லிட்டர் கிடைக்குதாம். இப்ப ஒரு விஷயம் நீங்க அங்க கவனிச்சீங்கண்டா, மேல இது ரெண்டுமே பெரிய டின், இது ரெண்டுமே சிறிய டின். விளங்குச்சா? இது ரெண்டு ஒரு பக்கம் இருக்கிறது பெரிய டின், ஒரு பக்கம் இருக்கிற சிறிய டின். இது என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, ஒரே மாதிரியானது தானே.
இது ரெண்டும் ஒரே மாதிரியானது. இது ரெண்டும் ஒரே மாதிரியானது. அப்ப நம்மளுக்கு இப்ப கணக்கு விளங்கணும். இங்க தந்திருக்க விஷயத்தை பாருங்க. இந்த பெரிய டின் ரெண்டும் ஒரே அளவு, சிறிய டின் ரெண்டும் ஒரே அளவு. இங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ஒரே மாதிரியான டின்களை ஒரு தடவை கூட்டியிருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்க. கொள்ளுங்க, என்ன செஞ்சிருக்காங்க? ஒரே மாதிரியான விஷயத்தை ஒரு தடவை கூட்டியிருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்க. ஒரு தடவை கூட்டி ஒரு தடவை கழிச்சோம்டா இதை எப்படி நம்ம காணலாம்? அப்ப இதுக்கு நம்ம இந்த படத்தை பார்த்து நம்ம விளங்கி கொள்ளணும். ஒரே மாதிரியான விஷயத்த ஒரு தடவை கூட்டி இருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம இப்படி செய்யலாம். எல்லா கணக்கையும் இப்படி செய்ய இயலாது. அந்தந்த கணக்குக்கு வேற வேற முறைகள் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, ஒரே மாதிரியான பொருட்களை ஒரு தடவை கூட்டி இருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்க. அதை விட இப்ப நம்மளுக்கு இங்க ஒரு பெரிய டின்னும் சின்ன டின்னும் தந்தனால இதுல அதிக அளவு கொள்ளளவு உடையது இந்த பெரிய டின் என்று தெரியும். சரிதானே? ஏன்னா பெரிய டின்ல தான் அதிக அளவு. என்ன இதுல என்ன சொல்றாங்க? ஒரு நீர் ஊத்துறாங்கன்னு வைங்களேன். அப்ப அதிக அளவு நீர் இதுல ஊத்த இந்த பெரிய டின்ல தான் ஊத்த வேணும். அப்ப இது பெரிய டின் தான் கொள்ளளவு கூடியது, அந்த சிறிய டின் என்ன கொள்ளளவு குறைந்தது. இப்ப நான் சொன்ன ஒரு வசனம் பாருங்க, ஒரே மாதிரியான விஷயத்தை ஒரு தடவை கூட்டியிருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்க. விளங்கிச்சா? இதே கணக்கு நமக்கு வேற வேற விதமா வரும். இப்ப பாருங்க, ஒரே மாதிரியான விஷயமாண்டு பாருங்க, ஒரே மாதிரியான விஷயத்தை ஒரு தடவை கூட்டியிருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்க. அப்படின்டா என்ன செய்யறது? பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்காதவங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. பேப்பர் பிரிண்ட் அவுட் இருந்தாதான் லேச்சி உங்களுக்கு செய்து கொண்டு போறதுக்கு, இல்லைண்டா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வைகோட்ல விளங்கப்படுத்தினாதான் உங்களுக்கு விளங்குறதுக்கு லேசியா இருக்கும். விளங்குதா? அங்க காட்டுறதோட ஒயிட் போர்ட்ல விளங்கப்படுத்தினா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்கு, அதோட ஒரு சிறிய டின்ன கூட்டியிருக்காங்க. அதே போல ஒரு பெரிய டின் ஒன்று இருக்கு, அதுல இருந்து ஒரு சிறிய டின்ன கழிச்சிருக்காங்க. சரிதானே? இங்க விட வந்திருக்காங்க 500 மில்லி லிட்டர். இங்க வந்திருக்காங்க 300 மில்லி. ஓகே, அப்ப நம்ம இதுல இதுதானே பெருசு. இந்த பெருசிட பெருமதியை எவ்வாறு காணுவோம்டா? பெருசிட பெருமதியை காணுறதுக்கு இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா எவ்வளவு? 0.08. 800. 800 என்ன செய்யணும்டா? 2ஆல பிரிக்கணும். 800 2ஆல பிரிச்சிங்கண்டா இதுக்கப்புறம் கணித செயற்பாடு. 800 2ஆல பிரிச்சிங்கண்டா 400. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பெரிய டின்னோட பெருமதி 400. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன அடிப்படை? அடிப்படை தெரியும். என்ன அடிப்படை? ஒரே மாதிரியானதை ஒரு தடவை கூட்டி இருக்கணும், ஒரே மாதிரியானதை ஒரு தடவை கழிச்சிருக்கணும். இது ரெண்டும் ஒரே மாதிரியானது, ஒரு தடவை கூட்டி இருக்காங்க, ஒரு தடவை கழிச்சிருக்காங்க. அப்ப பெருத்திட பெருமதியை காணும். சின்னதிட பெருமதி எப்படி காண்பதுன்னா, இதுல ரெண்டையும் கழிக்கணும். கூட்டி 2ஆல பிரிச்சா பெருத்திட பெருமானம் கிடைக்கும். கழிச்சி 2ஆல பிரிச்சா 500ல 300 போனா 200. 200 2ஆல பிரிச்சா இப்ப ரெண்டுலையும் நீங்க பெருமதியை பாருங்க. 400 100 500, 400ல 100 போனா 300. சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த 400 கண்டுபிடிச்சா 400ல பிரதிட்டு சின்ன இட பெருமதியை இலகுவா கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவங்க திறமையை பொறுத்தது. ஆனா எல்லாருக்கும் விளங்குற முறை எப்படின்னா, பெருமதி கூடியதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். பெருமதி குறைந்ததை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் கழிச்சு 2ஆல பிரிக்கணும். அடிப்படை என்ன? ஒரே மாதிரியானதை கூட்டியிருக்கணும், ஒரே மாதிரியானதை கழிச்சிருக்கணும்.
இப்ப நம்ம பெருமதியை கண்டுட்டோம். ஆனா இதுல கேள்வி கேள்வி என்ன? ஒரு பெரிய டின் இருக்கு, அதோட குட்டிருக்காங்க இன்னொரு பெரிய டின்ன, அதோட குட்டிருக்காங்க இன்னொரு சிறிய டின்ன, அதோட குட்டிருக்காங்க இன்னொரு சிறிய டின்ன. இப்ப நம்ம பெருமதியை கண்டுட்டோம். இந்த பெருமதிகளை இதற்கு பிரதியிடணும். இதுல பெருமதி எவ்வளவு? 400. இதுல பெருமதி 400. இதுல பெருமதி 100. இதுல பெருமதி 100. இதுக்கப்புறம் கணக்கு கணித செயற்பாடுதான். பாருங்க, 400 400 800, 800 100 900, 900 100 1000. இத கூட்டத்துக்கு இன்னொரு லேட்டான விளம்பரம். நம்மளுக்கு இவ்வளவு கூட்ட கஷ்டம்னா இங்க பாருங்க, இங்க 2 பூஜ்ஜியம், இங்க 2 பூஜ்ஜியம், இங்க 2 பூஜ்ஜியம், இங்க 2 பூஜ்ஜியம் எல்லாம் கூட்டினா இப்படிதானே பூஜ்ஜியம் இருக்க போகுது. கூட்டினா பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியம். அடுத்து கூட்டுங்க 4 4 4 8 9 10. இலகுவான முறைகளை நம்ம கடைபிடிக்கணுமே. பகுதி 1ல நம்ம எவ்வளவு விரைவா அந்த கேள்விகளை செஞ்சுக்கிட்டு போறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம். 40 கேள்விகள் செய்யணும் ஒரு ஹவர்ல. அப்ப நம்மளுக்கு வேகமா செய்யக்கூடியதா இருக்கணும். அப்ப நம்ம இந்த மாதிரியான ஷார்ட்கட்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. கூட்டுறதுக்கெல்லாம் லேசா கூட்டலாம், பிரிக்கிறதெல்லாம் லேசா பிரிக்கலாம். என்ன பெருக்கிறது பிரிக்கிறதெல்லாம் லேசா கணக்க பார்த்தாலே விடைய கண்டுபிடிக்கலாம். ஷார்ட்கட்டான முறைகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லி தந்திருக்கோம். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் கூட்டுறது லேசான விஷயம். வணங்குதா? ஓகே. அப்ப இந்த கேள்விக்கான விட நம்மளுடைய கேட்கிறாங்க, ஆகியவற்றின் கொள்ளளவு எவ்வளவு சமன்? எவ்வளவு கொள்ளளவு? 1000 மில்லி லிட்டர் முதலாவது கேள்விக்கு, இரண்டாவது விட 1000 மில்லி லிட்டர். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த கேள்வி விளங்குச்சா? நான் பேசுறது விளங்குதா? விளங்கப்படுத்துறது விளங்குதா? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னது மாதிரி தான் என்ன பிரயோஜனம் உள்ள ஜெமினாரா நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். இந்த விஷயம் அதை கேட்டு தெரிந்து கொள்ளணும். வினாவிலக்கம் 2 நீங்க செய்க வழிகளை எழுதி கொள்ளுங்க. செய்க வழிகளை எழுதி கொள்ளுங்க. நான் செய்க வழிகளை எழுதி கொள்ளுங்க. மைக்களை ஓப் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சம் பாருங்க, யார்கிட்ட மைக் கொண்டு ஒன்னாயிருக்கு ஓப்பாகுது இல்ல, கொஞ்சம் பார்த்து ஓப்பாய் கொள்ளுங்க. ஒரு ஆள்கிட்ட மைக் ஒன்னாகி இருந்தாலும் நான் பேசுறது மத்த யாருக்கும் கிளியரா கேட்காது. அதனால கொஞ்சம் உங்களோட மைக்கை நான் ஒன் பண்ண சொல்லக்குள்ள ஒன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓப் பண்ணி விடுங்க. நான் ஓப் பண்ணுவேன். சில வேளையில உங்களோட கவரேஜ் யார்டையாவது குறைவா இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சவுண்ட் வந்து கொண்டு இருக்கும். அதனால நீங்க ஓப் பண்ணி விடுங்க. சரி, அடுத்தது பாருங்க, வினா விளக்கம் 2. மந்திர உண்டியலில் இருக்கின்ற நாணயங்கள் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும். இதற்கமைய 6வது நாள் உண்டியலில் முழுமையாக நிரம்பியது எனில் அதன் அரைவாசி எப்போது நிரம்பி இருக்கும்? ஒரு மந்திர உண்டியல் ஒன்று இருக்கா, அது ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும். அப்படி ஒரு உண்டியல் இருந்துச்சுண்டா நமக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே? என்ன, காலையில ஒரு 10 ரூபாயை போட்டு போனா அன்றைக்கு வரக்குள்ள அங்க 20 ரூபா இருக்கு முண்டியல்ல, சந்தோஷம் தானே? அடுத்த நாள் என்ன செய்யுது? அந்த 20 ரூபாயை போடுறது. ஏன்? அப்ப அடுத்த நாள் என்ன செய்யும்? அது இரட்டிப்பாகும் தானே? அடுத்த நாள் 40 ரூபா இருக்கும். அப்படி ஒரு உண்டியல் இருந்துச்சுண்டா எவ்வளவு லேச்சுன? ஓகே, அப்படி ஒரு உண்டியல் உண்டு இருக்கா? எங்க இருக்குன்னு தெரியல, தேடி பார்ப்போம். பாருங்க, மந்திர உண்டியலில் இருக்கின்ற நாணயங்கள் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும்.
இதற்கமைய 6வது நாள் உண்டியலில் முழுமையாக நிரம்பியது எனின் அதன் அரைவாசி எப்போது நிரம்பியிருக்கும்? 6வது நாள் முடிச்சா நிரம்பிச்சுண்டா அதன் அரைவாசி எப்ப நிரம்பி இருக்கும்னு கேட்கிறாங்க. ஓகே, இப்ப ஒரு உண்டியல் இருக்கட்டும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது ஒரு கணக்கு போடும். இந்த உண்டியல்ல முதலாவது நாள் 10 ரூபாய். அப்ப 2வது நாள் என்ன இருக்கும்? இது இரட்டிப்பாகிடும். இந்த 10 20. 2வது நாள் 20 ரூபாய். 10 ரூபாய் தான் இருந்துச்சு. 2வது நாள் உண்டியல்ல போயிட்டு பார்த்தா 20 ரூபாய் இருக்கு. இது மந்திர உண்டியல். 10 ரூபாய் கூடி போச்சு. 3வது நாள் போகிறோம், இங்க 20 ரூபாய் இருந்துச்சு. அடுத்த நாள் என்ன நடக்கும்? இந்த 20 அப்படியே டபுள் ஆகும். அப்படி நினைச்சு 20 2ஆல பெருக்கணும். 20 2ஆல பெருக்கினீங்கன்னா நல்லதான் இந்த உண்டியல். என்ன இப்படி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா சரி, நம்மளும் உண்டியல் இரட்டி பார்க்கிற உண்டியல். அப்ப முதலாவது நாள் 10 ரூபாய் இருந்தது, 2வது நாள் 20 ரூபாய், 20 ரூபாய் இருந்தது 2வது நாள், 3வது நாள் 40. இப்படி ஒரு உண்டியல் என்ன செஞ்சுட்டா இந்த உண்டியல் 6வது நாள் முழுமையாக நிகழ்ந்து. இப்படி ஒரு உண்டியல். இந்த உண்டியல் 6வது நாள் செஞ்சுட்டா முழுமையா காசு நிறைஞ்சு போச்சு. 6வது நாள் எத்தனை கணக்கு சொல்லியிருக்காங்க? 6வது நாள் முழுமையாக நிரம்பியது. 6வது நாள் முழுமையா நிரம்பிச்சு. 6வது நாள் முழுமையா நிரம்பணும்னா அதுக்கு முதல் நாள் இதுல எவ்வளவு இருந்திருக்கணும்? அரைவாசி இருந்திருக்கணும். ஏன் அரைவாசி இருந்தா தான் அந்த அரைவாசி நினைக்குது அடுத்த நாள் இந்த அரைவாசி சேரும். அப்ப இதுக்கு முதல் நாள் எத்தனையாவது நாள்? 5வது நாள். அப்ப 5வது நாள் இந்த உண்டியல் எவ்வளவு காட்சி இருக்கும்? அரைவாசி நிறைஞ்சிருக்கும். 5வது நாள் அரைவாசி இருந்தா தான் 6வது நாள் என்ன செய்யும்? இன்னும் இது 2 மடங்கு ஆகும். இந்த அரைவாசி இது 2 மடங்கு ஆகிச்சுன்னா இந்த அரைவாசி சேர்ந்து உண்டியல் உள்ளா நிறைஞ்சு போயிடும். அப்ப இந்த உண்டியல்ல அரைவாசி எத்தனாவது நாள்? 5வது நாள். சிறப்பா நீங்க போட்டுருப்பீங்க 2வது நாள் விடைக்கு போயிருப்பீங்க. விளக்குதா? ஏன் அதுக்கு முதல் நாள் 5வது நாள் அரைவாசி இருந்தா தான் 6வது நாள் அந்த அரைவாசி அப்படியே டபுள் ஆகும். அப்ப இந்த அரைவாசி டபுள் ஆகிடுச்சு, ஃபுல்லா நினைஞ்சிருச்சு. அப்ப எத்தனையாவது நாள் அரைவாசி இருந்திருக்கும்? 5வது நாள். விளங்குச்சு அந்த கேள்விக்கான விட? ஐந்தாவது நாள் தானே. 5வது நாள் அரைவாசி இருந்தா அது என்ன செய்யும்? 6வது நாள். ஓகே, அடுத்தது பண்ணிக்கொள்ளுங்க. வெளியொன்று உணவு தட்டை நோக்கி சென்ற பாதை தரப்பட்டுள்ளது. வெளியொன்று உணவு தட்டை நோக்கி. அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கவனிச்சுக்கணும். இவ்வளவுதான் இந்த கேள்விக்கான விட. அவ்வளவுதான். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. கேள்விக்கு மற்றது இந்த பாதைகள் சம்பந்தமா வளஞ்சுழி இடஞ்சுழி அப்படின்ட்டா நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். இவ்வளவுதான். சரி, இப்ப இது நான் ஒரு மனுஷன் வைங்களேன். ஓகே, இப்ப எனக்கு நம்மளுக்கு தெரியும் எனது வலது கை எது இடது கை எதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வலது கை இருக்கிறது வலது பக்கம், இடது கை இருக்கிறது இடது பக்கம். சரியா? ஓகே, இப்ப இங்க ஒரு ரோடு ஒன்று இருக்குயா. இந்த ரோடு ஒன்று போகும். ரோடு ஒன்று போகும். ஓகே, ஓடுதல் இங்க இருந்து போறான், இங்க இருந்து போறாண்டு வைங்க ரோடு.
ரோட்ல போகக்குள்ள நீங்க நம்ம எப்படி யோசிக்கணும்டா, ரோட்ல போகக்குள்ள நான் எப்பவுமே எங்க போவேன், இந்த கோட்டுல தான் போவேன். நம்ம எதை யோசிக்கிறோம், கோட்டுல தான் நான் போவேன், கோட்டுக்கு வெளியே போக மாட்டேன். நான் எங்க போவேன், இந்த கோட்டிலே தான் போவேன். ரோட்டு சரிதானே, ரோட்ல அப்படி போறது இல்ல. இந்த கணக்கை செய்யறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கோட்டிலே தான் நம்ம போவோம், இந்த கோட்டிலே தான் நம்ம போக போறோம். சரிதானே, அப்ப இந்த கோட்டுல போவக்குள்ள இந்த கோட்டுல நான் எங்க இருந்து போறேன், இங்க இருந்து போறேன், இந்த பக்கம் இருந்து போறேன். கோட்டுல இந்த பக்கம் இருந்து நான் போறேன். சரிதானே, இந்த பக்கம் இருந்து நான் போறேன். போகையில இப்ப நான் இந்த பக்கம் இருந்து இந்த கோட்டுல போனோம்னா இந்த பக்கம் எழுது என்ன கை இருக்கும், வலது கை. சரிதானே, இந்த பக்கம் என்ன இருக்கும், இடது கை இருக்கும். சரிதானே, அப்ப நான் கோட்டிலே தான் போக போறேன். இப்ப நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப இந்த கோட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் என்ன, வலது பக்கம். கோட்டுக்கு மேல உள்ளதெல்லாம் என்ன, இடது பக்கம். இவ்வளவுதான் இந்த கணக்கு. உலகினா ஓகே. கோட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் வலது பக்கம், கோட்டுக்கு மேல உள்ளதெல்லாம் இடது பக்கம். இப்ப என்ன செய்யப்படும்டா, இந்த கோட்டுக்கு கீழே அப்படின்னா கோட்டுக்கு கீழ் பக்கம் இருக்க பகுதியிலாம் நம்ம செங்கோணங்களை வரையும். என்ன செய்யணும்டா, செங்கோணங்கள். செங்கோணம் என்று சொல்றது என்ன, இப்படி இரண்டு கோடுகளுக்கு இடையில வரையப்பட்ட கோணம் தான் செங்கோணம் என்று சொல்லுவோம். இது 90 பாகையை குறிக்கும். ஓகே, இப்ப வலஞ்சுழி அப்படின்னா என்ன செய்யணும், கோட்டுக்கு கீழே என்னென்ன செங்கோணம் இருக்கு, இங்க ஒரு செங்கோணம் வரையலாம், இங்க ஒரு செங்கோணம் வரையலாம், இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம். எங்க வரையணும், கோட்டுக்கு கீழே தான் வரையணும். வேற எங்க வரையலாம் பாருங்க, கோட்டுக்கு கீழே இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம செங்கோணங்களை வரையணும். இப்ப எத்தனை செங்கோணங்கள் வரைஞ்சேன், 7 செங்கோணம் வரைஞ்சேன். அவ 7 பக்கம் வலஞ்சுழியாக திரும்பி இருக்கான். 7 தடவை என்ன செஞ்சிருக்கான், வலஞ்சுழியாக திரும்பி இருக்கான் அர்த்தம். இப்ப கோட்டுக்கு மூல வரல, கோட்டுக்கு மூலண்டா இங்க 1 2 3 4 5 6 7. கோட்டுக்கு மூலையும் 7 தடவை வருது. அவ உடனடியாக எத்தனை தடவை திரும்பி இருக்க, 7 தடவை திரும்பி இருக்க. லேசான விஷயம், இந்த கோட்டை நினைச்சு கொள்ளணும். கோட்டுக்கு நடுவுல தான் நான் போவேன், கோட்டுக்கு நான் நடுவுல மட்டும்தான் போவேன்னு நினைச்சுக்கணும். நடுவுல கூட எனக்கு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வலது பக்கம், இந்த பக்கம் இருக்கலாம் இடது பக்கம். அப்ப வலது பக்கம் வரையில செங்கோணங்கள்லாம் வலஞ்சுழியாகவும், இடது பக்கம் வரையில செங்கோணங்கள்லாம் இடஞ்சுழியாகவும் இருக்கும். இப்ப எளிய பார்ப்போம். இப்ப பாருங்க எளிய. ஓகே, இந்த எளி இப்ப நம்ம பார்க்கணும், எளிதான் உணவை தேடி வருது. எளி இங்க இருந்து வராது, எளி இங்க இருந்து வாருது. சரி, இப்ப எலி எங்க வரணும், நம்ம நடக்கிற மாதிரி கோட்டுல தான் வரும் எலி. அப்ப எலி அந்த பக்கம் இருந்து தானே வருது. அப்ப இது என்ன பக்கம், எலிட வலது பக்கம். இது என்ன வெளியிட, இடது பக்கம். பாருங்க இப்ப விட ஓகே. எலி எங்க இருந்து வருதுன்னு தான் பார்க்கணும். எலி இங்க இருந்து தான் வருது. இங்க இருந்து வந்தா இது வெளியிட வலது பக்கம், இது வெளியிட இடது பக்கம். அப்ப கோட்டுக்கு கீழே இருக்க செங்கோணங்கள்லாம் இடது பக்கத்தையும், கோட்டுக்கு மேல இருக்க செங்கோணங்கள்லாம் வலது பக்கத்தையும் குறிக்கும். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை தடவை தனது இடப்பக்கமாக திரும்பி உள்ளது. அப்ப எலி இடது பக்கம்டா, கீழ்பக்கம் இருக்கிற செங்கோணங்களை வரையணும். ஓகே, இங்க ஒரு செங்கோணம் அறியலாம், 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 இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம். அப்படியே வருதுன்னு முடியல பாரு. இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம்.
இப்ப எண்ணி பாருங்க, மொத்தமா எத்தனை செங்கோணங்கள் வந்திருக்கு? 2, 4, 6, 8, 10. அப்ப இந்த ஒளி இடது பக்கமா திரும்பினது 10 தடவைகள். இவ்வளவுதான் கேள்வி. இவ்வளவு லேக்கிட்டு பாருங்க. அப்ப நம்ம எளியோ மனிதனோ எதை கொடுத்தாலும் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய அந்த கோட்டுல தான் அந்த பயணம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த கோட்டிலேயே பாருங்க, அந்த கோட்டுக்கு வலது பக்கம் என்ன இருக்கு, இடது பக்கம் என்ன இருக்கு? வலது பக்கமா வருகிற செங்கோணம் எல்லாம் வலஞ்சுழியாகவும், இடப்பக்கமா வருகிற செங்கோணங்கள் எல்லாம் இடஞ்சுழியையும் குறிக்கும். ஓகே, அப்ப எத்தனை தடவைகள் இடது பக்கம் திரும்பி உள்ளது? 10 தடவைகள். வினா இலக்கம் 4. இங்கு அடுக்கப்பட்டுள்ள பெரிய சதுரமுகியானது எல்லா பக்கங்களிலும் வர்ணம் பூசப்பட்ட பின்னர் கோட்டின் வழியே சிறிய சதுரமுகிகள் ஒவ்வொன்று தனித்தனியாக வெட்டி எடுக்கப்பட்டது எனின் 3 பக்கங்கள் மட்டும் வர்ணம் பூசப்பட்ட சிறிய சதுரமுகிகள் எத்தனை? ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த உருவத்துல 3 பக்கம் நிறந்தூட்டப்பட்டதுண்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் இதை நம்ம வெட்டி எடுத்தாட்டா 3 பக்கம் நிறந்தூட்டப்பட்டிருக்கும். அப்ப 3 பக்கம் நிறந்தூட்டப்பட்டது எங்க இருக்கும்டா எல்லாமே இந்த மூளைகள்ல இருக்கும். எதுல இருக்கும்? மூளைகள் அல்லது உச்சிகள்ல இருக்கும். அதே போல 2 பக்கம் நிறந்தூட்டப்பட்டது எங்க இருக்கும்டா விளிம்புகள்ல இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு விளிம்பு தானே. இந்த விளிம்புல தான் இங்க 2 பக்கம் நிறந்தூட்டப்பட்டது இருக்கு. அதே போல ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டது இந்த பக்கங்கள்ல இருக்கு. இந்த பக்கத்துல இந்த பகுதி மட்டும்தான் ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டது. 3 விஷயம் இருக்கு. 3 பக்கம் நிறந்தீட்டப்பட்டது உச்சிகள்லையும், 2 பக்கம் நிறந்தீட்டப்பட்டது விளிம்புகள்லையும், ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டது பக்கங்கள்லையும் இருக்கு. இப்ப நம்ம கேட்ட கேள்வி 3 பக்கங்கள் மட்டும் நிறம் பூசப்பட்ட சிறிய சதுரமுகிகள் எத்தனை? 3 பக்கம் நிறந்தீட்டப்படணும்டா அது எங்க இருக்கணும்? உச்சிகள்ல இருக்கணும். சதுரமுகிக்கு எத்தனை உச்சிகள்? 8 உச்சிகள். அது நம்மளுக்கு தெரியும். சதுரமுகியோ கனவுருவோ அது எல்லாத்துக்கும் எத்தனை உச்சிகள்? 8 உச்சிகள். சதுரமுகியில 3 பக்கம் நிறந்தூட்டப்பட்டதுக்கு தாம் என்ன இருக்கு? 8 உச்சிகள்ல மாத்திரம் படும். அருகிலுள்ள கடிகாரம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும் போது தோன்றும் விதம், முகம் பார்க்கும் கண்ணாடியில தோன்ற விதம் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதன் உண்மையான நேரம் யாது? உண்மையான நேரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நம்மளுக்கு லேசா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. என்ன செய்யணும்டா இப்ப இங்க கேட்கிற விஷயத்த பாருங்க. கண்ணாடியில இருந்து உண்மையான நேரத்தை கேட்டிருக்காங்க. கண்ணாடியில நேரத்தை கேட்டிருக்கா தந்திருக்காங்க. உண்மையான நேரத்தை கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும்டா 12 மணித்தியாலத்துல இருந்து இங்க நம்மளுக்கு காட்டுற மணி எத்தனை? 2 மணி 35 கழிக்கணும். கழிச்சுங்கண்டா எவ்வளவு? 9 மணி 25 நிமிடம். இதுதான் உண்மையான நேரம். 12 மணில இருந்து 2 மணி 35 நிமிடங்களை கழிக்கிறோம். கழிச்சா 9 மணி 25 நிமிடம். ஏன் கழிச்சோம்? கண்ணாடியிட நேரத்திலிருந்து உண்மையான நேரத்தை கேட்டிருக்கான். இதே நம்மளுக்கு இப்படி கேட்டாங்கன்னா உண்மையான நேரத்தை கொடுத்து இது கண்ணாடியில தென்படுற நேரம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்டா இப்ப இங்க என்ன செஞ்சோம்? இத கழிச்சோம். ஓகே, இங்க எப்படி கழிச்சதுண்டா பாருங்க. 12 மணில இருந்து 2 மணி 35 நிமிடங்களை கழிக்கணும். இப்ப 12 மணி இருந்து 2 மணி 35 நிமிடங்களை கழிக்கணும். அப்ப நிமிடத்திலிருந்து நிமிடத்தை தான் கழிக்கலாம். நம்ம இப்படி பிரிச்சு கொள்ளுவோம். இது நிமிடம், இது மணித்தியாலம். அப்ப நிமிடங்கள் 0 இருக்கு. 0 நிமிடத்திலிருந்து 35 நிமிடங்களை கழிக்கணுமா?
கழிக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும்டா, இந்த பூஜ்ஜியத்தை வேற எழுதி கொள்ளுங்க. இங்க மணித்தியாலத்துல இருந்து நிமிடத்துக்கு ஒரு மணித்தியாலத்தை மாத்துங்க. ஒரு மணித்தியாலம் சமன் 60 நிமிடங்கள். அப்ப இங்க 60 நிமிடங்களை மாத்தும். 60 மாத்துனீங்கண்டா இங்க 60, 60ல இருந்து 35 நிமிடங்களை இப்ப கழிக்கலாம். கழிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு? 25 நிமிடம். அப்ப அதுதான் இந்த விட 25 நிமிடங்கள். அதே போல மணித்தியாலத்தை பாத்தீங்கன்னா 12 மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்தை நிமிடத்துக்கு கொடுத்துட்டோம். அப்ப எவ்வளவு? 11 மணித்தியாலம். 11 மணித்தியாலத்துல இருந்து 2 மணித்தியாலம் போனா எவ்வளவு? 9. அப்ப அதை தான் நாங்க உங்களுக்கு 9 மணி 25 நிமிடம் என்று உங்களுக்கு செய்து காட்டும். இப்படி கழிக்க இயலாதனால என்ன செய்யறோம்? கடன் வாங்குற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மணித்தியாலத்தை நிமிடத்துக்கு மாத்தி அப்ப அதுல இருந்து என்ன செய்யறோம்? கழிச்சு விடைய காணும். ஓகே, அப்ப கண்ணாடியில காட்டுற நேரத்துல உண்மையான நேரத்தை கேட்கிறாங்க. உண்மையான நேரத்தை கேட்கிறனால என்ன செய்யறோம்? 12 மணில இருந்து அந்த 2:35 கழிச்சு விட்டீங்கன்னா ஓகே, கண்ணாடி உண்மையான நேரம் அப்படின்னு நீங்க கேட்டாலே என்ன செய்யுங்க? 12ல இருந்து கழிச்சு விடுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. 12ல இருந்து எத்தனை மணி கொடுக்குறாங்க? இப்ப நம்மளுக்கு இங்க தெரியுற மணி எத்தனை? 2 மணி 35 நிமிடம் தெரியுது என்ன? அப்ப 2:35, 12ல இருந்து 2:35 கழிச்சு விடும். ஓகே, வினாவிளக்கம் யார்? பற்றிதழ்களானது அமைவின் அடிப்படையில் வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. அருகில் உள்ள 2 பச்சில்லுகளில் பச்சில்லு ஏ சுழலும் விதம் அம்புகுறியினால் காட்டப்பட்டுள்ளது. அதன்படி சில்லு பியில் உள்ள பொருள் மேல் நோக்கி செல்லும் என்பது. ஓகே, பச்சில்லுகளோட ஒரு விசேட தன்மை என்ன இருக்குண்டா, இந்த ஒரு பச்சில்லு, இப்ப 2 பச்சில்லு இருக்குன்னு வைங்களேன், இது ஒரு பச்சில்லு, இன்னும் ஒரு பச்சில்லு. இதுல ஒரு விசேட தன்மை என்னண்டா, இந்த பச்சில்லு வலது பக்கமா சுத்துனுச்சுண்டா இந்த பச்சில்லு இடது பக்கமா சுத்தும். இப்படித்தான் பச்சில்லு சுத்தும். இல்லாட்டி என்ன, இந்த 2 பச்சில்லும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும்? உரசு படணும். அப்ப உரசு படணும்டா இங்க பாருங்க, இது இந்த பக்கமா சுத்துனுச்சுண்டா இந்த பச்சில்லு இந்த பக்கமா சுத்தும். சரிதானே? அதே போல இப்ப 3 பச்சில்லு இருக்குன்னு வைங்க, இங்க ஒரு பட்ஜில்லு, இங்க ஒரு பட்ஜில்லு, இங்க ஒரு பட்ஜில். அப்ப இந்த பட்ஜில்லு வலது பக்கமா சுத்தும், இந்த பட்ஜில்லு இடது பக்கமா சுத்தும். அப்புறம் என்ன செய்யும்? இந்த பட்ஜில்லும் வலது பக்கமா சுத்தும். அப்ப முதலாவது 3வது பட்ஜில்லும் ஒரே திசையில சுத்தும். நடுவுல இருக்க 2வது எதிர் திசையில சுத்தும். இப்ப அதே கேள்வி தான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜில்லு இந்த பக்கமா சுத்துனுச்சுண்டா இந்த பட்சில் என்ன செய்யும்? இந்த பக்கமா சுத்தும். இந்த பக்கமா சுத்த 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 இந்த வாளி என்ன செய்யும்? மேல போகும். ஏன்? இந்த பக்கம் தானே வாளியிட கயிறு போட்டிருக்காங்க. கயிறு பாருங்க எங்க போட்டிருக்காங்க? வாளியிட இந்த பட்சில்ல சுத்திருக்காங்க. அப்ப இந்த கயிறு இங்க சுத்த என்ன நடக்கும்? இந்த கயிறு இந்த வாளி என்ன செய்யும்? மேல போகும். அப்ப பியில் உள்ள பொருள் மேல் நோக்கி செல்லும் என்பது சரி. மேல் நோக்கி செல்லும் என்பது சரி. இந்த சுத்திர எதிரெதி திசைகள்ல தான் பட்சில்லுகள் சுத்தும். இப்ப மேல போகும். சரி. வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. ஓகே, இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, என்ன செஞ்சிருக்காங்கடா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 2ஐயும் இந்த 7ஐயும் பெருக்கியிருக்கான். பெருக்கின எவ்வளவு? 14. 14ல இருந்து 2 கழிச்சிருக்கான். 14ல 2 போன எவ்வளவு? 12. ஓகே, அப்ப 2வதை நம்ம அப்படியே செஞ்சு பார்ப்போம். 2வது 7 2 14 2. ஓகே, இங்கே இங்கே வந்திருக்கணும் 2ன்னு வந்திருக்கணும்.
இங்க 2 வந்திருக்கணும். ஓகே, அப்ப நம்ம பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அந்த கேள்வி கொஞ்சம் இருக்கட்டும். ஓகே, 8வது கேள்வியை பாருங்க. ரமணியின் வயது ரூபியின் வயதில் அரைவாசி ஆகும். ரமணி விட்டு வயது ரூபியிட வயதுல அரைவாசின்னு சொல்லியிருக்காங்க. ரூபியின் வயது தர்ஷியின் வயதில் அரைவாசின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 35 ஆண்டுகள் எனின் தர்ஷிக்கு எத்தனை வயது? ரமணியிட வயது ரூபி விட்டு வயசுல அரைவாசியா. இப்ப ரமணியிட வயது நான் எடுக்கிறேன். இதை எடுப்பாம். இதை நான் எடுக்கிறேன். ஒரு சதுரம் உண்டு. ரமணியிட வயது. ரமணியிட வயது இது ரமணி. ரமணி விட்டு வயசு ரூபி விட்டு வயசுல அரைவாசியா. அப்ப ரூபி விட்டு வயசு எப்படி இருக்கணும்? இதே மாதிரி 2 பங்கா இருக்கணும். சரிதானே? இதுல ரூபி விட்டு வயசு 2 பங்கா இருந்தா தான் இதுல அரைவாசி ரமணியிட வயசா இருக்கும். அப்ப ரூபியிட வயது 2 சதுரம் உண்டா, ரமணியிட வயது 1 சதுரம் உண்டு எடுத்து. சரியா? ரமணியிட வயது ரூபியின் வயதுல அரைவாசி. இப்ப பாருங்க, இது ரூபி விட்டு வயசுண்டா, இதுல அரைவாசி தான் ரமணியிட வயது. ரூபியின் வயது தர்ஷியின் வயதில் அரைவாசி. அப்ப தர்ஷியிட வயது எப்படி இருக்கணும்? தர்ஷியிட வயது இப்படி 4 சதுரங்களா இருக்கணும். இப்ப பாருங்க, தர்ஷியிட வயது 4 சதுரம்டா ரூபியிட வயது என்ன செய்யணும்? அதுல அரைவாசி. அதுல அரைவாசிண்டா எவ்வளவு? 2 சதுரம். என்ன? அதுல அரைவாசி 2 சதுரம். ஓகேயா? அப்ப இப்ப பாருங்க, இப்ப என்ன செஞ்சிருக்காங்கடா, இந்த 3 வருட வயதையும் கூட்டி இருக்காங்க. கூட்டினா அது எத்தனைக்கு சமனா? 35 ஆண்டுகளுக்கு. இப்ப பாருங்க, இது 1 சதுரம், இங்க 2 சதுரம், அப்ப 3 சதுரம், இங்க 1 2 3 4 7 சதுரம். அப்ப இந்த 7 சதுரம் சமன் எத்தனைக்கு? 35க்கு. அப்ப 1 சதுரம் எவ்வளவு? 7ஆல பிரிச்சு விட்டீங்கண்டா 1 சதுரம் 5. 7 சதுரத்தை கூட்டினாதான் அது எத்தனைக்கு சமனா? 35க்கு சமன். இப்போ 1 சதுரம் 5. அப்ப ரமணியிட வயது 5, ரூபியிட வயது 10, தர்ஷியிட வயது 4 சதுரம் இருக்கு. 1 சதுரம் 5ண்டா 4 சதுரம் 20. அப்ப நம்மகிட்ட கேட்கிறாங்க தர்ஷியிட வயது எவ்வளவு? தர்ஷியிட வயது 20. நீங்க யோசிக்க, அதாவது இத கணித ரீதியா யோசிக்காம இப்படி லேசா யோசிங்க. அதாவது ரமணியிட வயது ரூபியிட வயதுல அரைவாசி. ரூபி 2 சதுரம் உண்டா, ரமணி 1 சதுரம். தர்ஷியிட வயதுல ரூபியிட வயசு அரைவாசி. அப்ப ரூபி 2 சதுரம் உண்டா, தர்ஷி எத்தனை சதுரமா இருக்கும்? 4 சதுரங்களா இருக்கணும். அப்ப மொத்த சதுரம் எத்தனை? 7 சதுரங்கள். என்ன? அந்த 7ஐயும் கூட்டினா அது எத்தனைக்கு சமனா? 35. அப்போ 1 சதுரம் எவ்வளவு காண்றோம்? 5. ரமணியிட வயது 5, ரூபியிட வயது 10, தர்ஷியிட வயது 20. ஓகே, இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. இந்த நான் முதல்ல ஒரு கேள்வி செய்யாம போனேன் தானே. ஓகே, இது என்ன செஞ்சிருக்காங்கண்டா, இந்த 7 இருக்கு தானே, இந்த 7 அதே 7ஆல பெருக்கி இருக்காங்க. சரி, இந்த 7
இங்க இருக்கு 7 இருக்குதானே, இந்த 7 என்ன செஞ்சிருக்காங்கண்டா 2 பெருக்கி இருக்காங்க. 7 2 பெருக்கினா எவ்வளவு? 14. 14ல இருந்து 2 கழிச்சிருக்காங்க. 14ல 2 போனா எவ்வளவு? 12. அப்ப அடுத்து என்ன செய்யணும்? இந்த 12 பெருக்கணும் 2ஆல பெருக்குனீங்கண்டா 24 கழிக்கணும் 7. 24ல 7 போனா எவ்வளவு? 17. இப்ப 3வது இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன செய்யணும்? 17 பெருக்கணும் 2ஆல 34. 34ல இருந்து என்ன செய்யணும்? இந்த 12 கழிக்கணும். 34ல இருந்து 12 போனுச்சுண்டா 22. முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க? எல்லாத்தையும் 2ஆல பெருக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க என்ன கழிச்சிருக்காங்க. அவங்க 7வது கேள்விக்கான விட 2வது விட 22. 2ஆல பெருக்கிட்டு முன்னாடி இருக்க என்ன கழிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப 8வது கேள்வி சரி. ஓகே, 9வது கேள்வி, பின்வரும் ஒரு ரப்பர் துண்டொன்றில் வெட்டப்பட்ட எழுத்துருவாகும். இதனை மைபூசி தாள் ஒன்றில் அச்சு பிடிக்கலாம். ஒரு ஓகே, பின்வரும் ஒரு ரப்பர் துண்டொன்றில் வெட்டப்பட்ட அச்சுருக்களாகும். இதனை மைபூசி தாள் ஒன்றில் அச்சு பதிப்பதால் அது அமையும் விதம். ஓகே, இப்ப நீங்க இதை என்ன செய்ய போறீங்கண்டா, ஒரு ஷீல் ஒன்று இருக்கு, என்ன ஷீல் மாதிரி தானே, ஷீல் ஒன்று இருக்கு, அதை இங்கில் அடிச்சுட்டு பேப்பர்ல அடிக்க போறோம். அப்ப அது என்ன மாதிரி விழுவுண்டு கேட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஷீல் கட்டையை அடிக்கிறோன்ட்டு வைங்க, இதுதான் ஷீல். இந்த ஷீல் அடிக்கக்குள்ள இந்த எஸ் இருக்கு முதலாவது. இப்ப எஸ் எங்க விழும்? முதலாவதாவே தான் பிரிண்ட் ஆகும். ஆர் எப்படி? 2ஆவதா தான் பிரிண்ட் ஆகும். கே நடக்கும் 3வது இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். எஃப் 4வது இடத்துல, இ 5வது இடத்துல. ஓர்டர் மாறுமா? ஓர்டர் மாறாது. ஆனா எழுத்துட வடிவம் மட்டும்தான் மாறும். ஓர்டர் மாறுமா? ஓர்டர் மாறாது. சிலர் இந்த ஓர்டரை மாத்தி விடுறது. ஓர்டர் மாறுமா? இப்ப எஷ்ங்கிற எழுத்துக்கு நேரா தான் எஷ்ங்கிற எழுத்து அடிபடும். ஆனா அதே மாதிரி அடிபடாது. என்னது? மாறு அடிபடும். அப்ப நீங்க இதிலே வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓர்டர் மாறாது. எஷ்ஷுக்கு நேரா தான் எஷ் இருக்கணும். அப்ப இங்க முதல்ல 2வது விடையில தான் எஷ்ஷுக்கு நேரா எஷ் இருக்கு. ஆனா எஷ் எப்படி இருக்கும்? மறுபக்கம் மாறி இருக்கும். எழுத்து மாறி இருக்கும். இதே நீங்க உங்களோட பேப்பரை லேசான வேலை என்ன செய்யுங்கண்டா, இப்படி உங்களோட பேப்பரை எடுத்து பேப்பரை மறுபக்கம் திருப்பி பார்த்தீங்கண்டா உங்களுக்கு விளங்கும். திருப்பி பார்த்தீங்கண்டா இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, திருப்பி பார்க்கக்குள்ள 2 விஷயம் கவனிக்கணும். எங்க இருந்து பார்க்கணும்? இங்க ஒரு மார்க்க போட்டு கொள்ளுங்க. இங்க இருந்து தான் பார்க்கணும். பேப்பரை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து தான் தெரியும். அப்ப நம்மளுக்கு விட பிழைச்சு போயிடும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதை நீங்க பேப்பர்ல மறுபக்கம் திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று போட்டு கொள்ளுங்க. இந்த பக்கம் இருந்து தான் நான் பார்க்கணும். சரி, இப்ப அப்படி ஒரு மார்க் போட்டுட்டோம். மார்க் போட்டுட்டு என்ன செய்யுங்க, பேப்பரை மறுபக்கம் திருப்பி பாருங்க. பேப்பரை மறுபக்கம் திருப்பி பாருங்க. அப்ப மார்க் பண்ண இடம் தான் முதல் எழுத்தா வரணும். மார்க் பண்ண இடத்துல இருந்து முதல் எழுத்தா வரணும். இப்ப மார்க் பண்ண இடத்துல இருந்து முதல் எழுத்தா வரணும். என்ன வரணும்? எஸ். என்ன? இந்த SRKFT அதே ஓர்டருக்கு வரணும். ஆனா இங்க நீங்க பார்க்கணும். இங்க இந்த எஸ் மறுபக்கம் எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட கண்டுபிடிக்க லேசி. வினா விளக்கம் 10. உருவில் வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? இந்த உருவுல எத்தனை முக்கோணிகளை நம்மளால வெட்டி எடுக்கலும்? இங்க ஒரு சொல்லிருக்காங்க, வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணிகள். வெட்டி வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுக்கிறேன்டா எத்தனை முக்கோணிகள்? இத ஒரு முக்கோணி வெட்டி எடுக்கலாம். இது ஒரு முக்கோணி 2, இது ஒரு முக்கோணி 3, இது ஒரு முக்கோணி 4, இது ஒரு முக்கோணி 5, இது ஒரு முக்கோணி 6. அதிகபட்சம் நம்மளால வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணிகள் எத்தனை? 6.
சரி, நம்ம கேட்டிருக்காங்க வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வெட்டி எடுக்கக்குள்ள அப்படி இல்லண்டா இதுல நம்ம இங்க இருக்கிற மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை அப்படின்ட்டு சொன்ன என்ன செய்யும்? இங்க இருக்கிற நம்ம இப்படி 6 விதமா வெட்டி எடுக்கலாம் ஒரு முக்கோணி. நம்ம கிட்ட உயர்ந்தபட்சம் அப்படி ஒன்று கேட்கல. உருவிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணிகளோட எண்ணிக்கை என்னாண்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி இல்லண்டா அங்க இருக்க மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா என்ன செய்வோம்? இந்த ஒன்றோட கூட்டுவோம் அந்த 2, கூட்டுவோம் 3, கூட்டுவோம் 4, கூட்டுவோம் 5, கூட்டுவோம் 6. எல்லாத்தையும் கூட்டினீங்கண்டா 11, 15, 18, 20, 21. மொத்தமா இந்த உருவுல காணப்படுகின்ற முக்கோணிகளோட எண்ணிக்கை எத்தனைண்டா 21. இப்ப வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு முக்கோணியை வெட்டி எடுத்துட்டோம்டா இன்னொருக்கா வேற ஒரு முக்கோணி அதை வச்சு வெட்ட இயலுமா? வெட்ட இயலாது. என்ன அப்ப இங்க விட என்ன? 6. வெட்டி எடுக்கன்னு சொல்லி இருக்கனால 6 முக்கோணிகள். முதலாவது முக்கோணியை வெட்டி எடுத்துட்டா அடுத்து 2வது தனியா வெட்டி எடுக்கணும், 3வது தனியா, 4வது தனியா, 5வது தனியா, 6வது தனியா. வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணிகள் 6. இதே மொத்த முக்கோணிகள் எண்ணிக்கை கேட்டா 21 இருக்கும். வினா விளக்கம் 11. பின்வரும் கோலத்தை அவதானித்து வினாகுறி இடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய இலக்கம் யாது? ஓகே, என்ன செஞ்சிருக்காங்க? என் கோலத்தை பாருங்க. முதலாவது என்ன செஞ்சிருக்காங்கண்டா இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கி இருக்காங்க. எவ்வளவு? 24. வந்த விடை என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2 ஆள விரிச்சிருக்காங்க. 24 2 ஆள விரிச்சா எத்தனை? 12. அப்ப நம்ம இதுதான் முரண்டு செய்யலாது. என்ன 2வதையும் அதே முறையில செஞ்சு பார்க்கணும். என்ன செய்யணும்? 4ஐயும் 8ஐயும் பெருக்கணும். பெருக்கின எவ்வளவு? 32. 32 2 ஆள விரிக்கணும். 2 ஆள விரிச்சுங்கண்டா 16. ஓகே, அப்ப 2வது விடையும் சரியா வந்துச்சு. அப்ப 3வது அதே மாதிரி செய்வோம். 3 பெருக்கணும் 4ஆல சமன் 12. 12 பிரிக்கிறோம் 2 ஆல. 12 2 ஆல விரிச்சுங்கண்டா 6. அப்ப 11வது கேள்விக்கு விடை என்ன? 6. விளங்கிச்சா? இந்த செய்க வழியை எழுதி கொள்ளுங்க. செய்க வழியை எழுதி கொண்டீங்கண்டா சரி. முதலாவது செய்யறதுக்கு அதே ஓர்டர்ல கீழே கீழே செய்யுங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் முதலாவது இதை செஞ்சிருக்கோம். அப்ப 2வதும் அதே விஷயம் தான் செய்யணும், 3வதும் அதே விஷயம் தான் செய்யணுங்கிறது நம்மளுக்கு விளங்கும். இப்படி ஓர்டரா எழுதி கொண்டீங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3வது கேள்விக்கு விட 6. 3 12. 12ல அரைவாசி 6. 12வது கேள்வி ஒரு வரிசையில் ஆரம்பத்தில் இருந்து எண்ணி பார்க்கும் போது ரவி 11வதாகவும் இறுதியிலிருந்து எண்ணி பார்க்கும் போது ராமர் 16வதாகவும் இருந்தார். ஓகே, இதுதான் ஒரு வரிசை வச்சோம்டா இந்த வரிசையில ஆரம்பத்தில இருந்து இந்த இடத்துல இருந்து எண்ணி பார்க்கிறாங்களா? இங்க ரவி பாத்தீங்கண்டா இங்க ரவி இருக்காரு. ரவி எத்தனாவதா இருக்காராம்? 11வது ஆளா நிற்கிறார். சரிதானே? இறுதியிலிருந்து எண்ணி பார்க்கும் போது ராமர். அப்ப ராமரை இங்க இருந்து எண்ணி பார்க்கிறாங்க. இங்க ராமர் இருக்காண்டு வைங்க. இவர் பாத்தீங்கன்னா இறுதியில இருந்து எண்ணக்குல 16வதா இருக்காரு. அப்ப இந்த பக்கம் 15 பேர் இருக்காங்க. ரவிக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க. சரிதானே? ஓகே, அடுத்து சொல்லி இருக்காங்க ரவி மற்றும் ராமர் ஆகியோருக்கு இடையில 5 பேர். இந்த 2 பேருக்கும் இடையில 5 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம கேட்கிறாங்க என்ன? இந்த வரிசையில் உள்ளது மொத்தம் எத்தனை பேர்? அப்ப என்ன செய்யணும்? இந்த 11ஓட 5 கூட்டணும், 5ஓட 16 கூட்டணும். அதுதானே கணக்கு. 11ஓட 11ஓட 5 கூட்டணும், 5ஓட 16 கூட்டணும். கூட்டி விட்டீங்கண்டா 10 20 26 31 32 பேர். மொத்தமா இந்த வரிசையில இருக்குது 32 பேர். 2வது விட 12வது கேள்விக்கு 2வது விட 32 பேர். முன்னாடி இருந்து பார்க்கக்குள்ள ரவி 11வதா இருக்காரு. பின்னாடி இருந்து பார்க்கக்குள்ள ராமருங்கிறவர் தான் 16ஆ இருக்காரு.
இந்த 2 பேருக்கு நடுவுல ரவிக்கும் ராமருக்கும் நடுவுல 5 பேர் இருக்காங்க. அப்ப ரவி வரைக்கும் 11 பேர் முன்னாடி இருந்து 2 பேருக்கும் இடையில 5 பேர் 16 பேர், பின்னாடி இருந்து பார்க்கல 16 பேர், 16 16 மொத்தமா 32 பேர். 12வது கேள்விக்கு 2வது விட. ஓகே, வினாவிளக்கம் 13. கடிகார முகம் ஒன்று 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. இவற்றில் ஒரு துண்டில் 8 9 10 11 12 என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது. இன்னொரு துண்டில் இருந்த இலக்கங்களை கூட்டும் போது 12 ஆகும். மீதி துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? ஓகே, கடிகாரம் ஒன்று வரிவம் 12 6 3 9 1 2 4 5 6 7 8 9 10 11. சரிதானே? இந்த கடிகாரத்துல 8 9 10 11 12. அப்ப 8 9 10 11 12 இதெல்லாம் ஒரு துண்டா உடைஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் ஒரு துண்டா உடைஞ்சிருச்சு. 8 9 10 11 12. மொத்த துண்டுல இருக்கிற கூட்டுத்தொகை எத்தனையா? 12. ஓகே, அப்ப 12 கூடுற மாதிரி இங்க என்ன இருக்கு? 5 4 9 9 3 12. அப்ப இது மூன்றும் ஒரு துண்டா உடைஞ்சிருச்சு. மிச்சமா இருக்கிறது எத்தனை? மிச்சமா இருக்கிறது இந்த துண்டு 1 2 6. அவ இப்படிதான் இந்த கடிகாரம் உடைஞ்சு போயிருக்கு. இவன் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, இந்த மீதி துண்டுல இருக்கிற அந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை எதை கூட்டணும்? 1 கூட்டல் 2 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டினீங்க 6 7 13 15 3 16. மீதியா இருக்கிற அந்த துண்டுகள் எல்லாத்தையும் கூட்டினா என்ன விட 16 குறிக்கும். கடிகாரத்துல என்ன இதெல்லாம் முடிஞ்சு மிச்ச துண்டு இருக்கிறது 6 7 1 2. வினா இலக்கம் 14. இவ்வுருவில் தொடர்ச்சியில் அடுத்து வரும் உரு யாது? ஓகே, இது லேசான விஷயம். இதுல என்ன செய்யணும்டா, முதலாவது படத்திலேயே அடுத்தடுத்து இருக்கிற படங்களை வரைங்க. முதலாவதுல பாருங்க, சதுரம் இங்க இருக்கு. அப்ப 2வதுல எங்க வந்திருக்கு சதுரம்? இந்த இடத்துல இந்த வந்திருக்கு. 3வதுல இந்த இடத்துல வந்திருக்கு. 4வதுல இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப நம்ம வயிறில 5வதுல சதுரம் எங்க வரணும்? இந்த இடத்துல வரணும். சரிதானே? சதுரம் இந்த இடத்துல வரணும். அடுத்தது பாருங்க, முக்கோணம் இந்த இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கோணம் இங்க போயிருக்கு. அடுத்தது முக்கோணம் இங்க வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கோணம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப அடுத்து எங்க வரணும்? முக்கோணம் இந்த இடத்துக்கு வரணும். லேசான விஷயம். முதலாவது படத்திலேயே அடுத்தடுத்து இருக்க படங்களை நீங்க வரீங்க, இலகுவா விட கிடைக்கும். 3வது பாருங்க, இந்த நட்சத்திர குறியீடு, இந்த இஸ்டாமாக் பாத்தீங்கன்னா முதல்ல இங்க இருக்கு. 2வது இந்த வெட்டிக்கு வந்திருக்கு. 3வது இங்க போயிருக்கு. 4வது இங்க போயிருக்கு. 5வது எங்க வரணும்? இந்த இடத்துக்கு வரணும். அதே போல இங்க இருக்கிற வட்டத்தை பாத்தீங்கன்னா முதலாவதா இருக்கிற வட்டம் முதலாவதுல இங்க இருக்கு. 2வதுல வட்டம் இங்க போயிருக்கு. 3வதுல இங்க வந்திருக்கு. 4வதுல இங்க வந்திருக்கு. அப்ப 5வதுல எங்க வரணும்? அப்ப இதுல தொடர்ந்து பாருங்க, முதலாவது படத்திலேயே அது அப்படியே பிரதிட்டீங்கண்டா எவ்வளவு இலகுவா விட கிடைக்குதுன்னு பாருங்க. என்ன நிறைய என்ன முதலாவது படத்திலே அந்த எல்லா வேலைகளையும் செய்யுங்க. அப்ப இதே மாதிரி இருக்கிற உரு என்ன? முதலாவது விட. 14வது கேள்விக்கு முதலாவது விட. வினா இலக்கம் 15. இவ்வுருவில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கை யாது?
பாருங்க, இவ்வுருவில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கை யாது? வட்டங்கள்ல எண்ணிக்கைன்னு சொல்லக்குள்ள நீங்க இத என்ன செய்யணும்டா மார்க் பண்ணி கொள்ளணும். எப்படி மார்க் பண்றது? சரி, இது முதலாவது வட்டம். இந்த வட்டத்துல ஒரு மார்க். அப்ப இந்த வட்டத்தை நம்ம இன்னொருக்கா எண்றது இல்லை. அப்ப நீங்க இப்படி வரைஞ்சு பார்க்கணும். அப்படி வரைஞ்சு பாத்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணிட்டோம். அப்ப அந்த வட்டத்தை எண்ணிட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வட்டம் சரி. மூன்றாவது பாத்தீங்கன்னா மூன்றாவது வட்டம். இது நாலாவது வட்டம். இது ஐந்தாவது வட்டம். இது ஆறாவது வட்டம். இப்ப பாருங்க, ஏழாவது வட்டம் வரையலுமாயே அங்க அந்த 6 வட்டத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்படிதான் என்னணும். சிலர் சும்மா எண்ணின்னு போறது குழம்பி போயிடும். அப்ப அதுக்கான நுட்பங்கள் தான் இது. என்ன செய்யணும்டா, ஒரு புள்ளி ஒன்று வச்சு கொள்ளுங்க. அப்ப அந்த வட்டத்தை நம்ம ஏற்கனவே எண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேயா? அப்ப 6 வட்டங்கள். இங்க பாருங்க, இங்க ஒரு வட்டம் 7 வட்டம், இங்க ஒரு வட்டம் பெரிய வட்டம் 8 வட்டம், எல்லாத்தோடையும் பெரிய வட்டம் ஒன்று இங்க இருக்கு. அதை வளர்ந்துறது இல்லை. அப்ப மொத்தமா இந்த உருவுல காணப்படுகிறது 9 வட்டங்கள். உருவுல காணப்படுறது 9 வட்டங்கள். ஓகே, அப்ப நம்ம 15 கேள்விகள் செஞ்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, 16வது கேள்வி. பின்வரும் எந்தொடரை அவதானித்து தொடரில் அடுத்து வரும் எண்ணை இனங்காண்க. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்டா, இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்த்து கொள்ளுங்க. வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், பின்னாடி இருக்க எண்ணில இருந்து முன்னாடி இருக்க எண்ணை கழிக்கணும். ஓகே, 1ல 0 போனா 1, 5ல 1 போனா 4, 14ல 5 போனா 9, 30ல 14 போனா 16. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வருதான்னு பாருங்க. இப்படிதான் இந்த வித்தியாசம் போயிருக்கு. முதல்ல 1 இருந்தது, அப்புறம் 4 போயிருக்கு, அப்புறம் 9 போயிருக்கு, அப்புறம் 16 போயிருக்கு. சரி, என்ன இது தொடர்பு? தொடர்பு பார்த்து கொள்ளுங்க. இது என்ன தொடர்பு? இது என்ன தொடர்பு? ஒரு சதுர எண். படிச்சிருக்கோம். சதுர எண்கள். சதுர எண்ணுண்டா அதே எண்ண அளவு இருக்கணும். 1 அளவு இருக்குன்னா 1, 2 அளவு இருக்கு நீங்கண்டா 4, 3 அளவு இருக்கு நீங்கண்டா 9, 4 அளவு இருக்கு நீங்கண்டா 16. அடுத்து என்ன செய்யணும், 5 அளவு இருக்கணும். அப்ப 5 அளவு இருக்கு நீங்கண்டா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எத்தனை வரணும்? 25 வரணும். என்ன செய்யலாம், இந்த 30ல இருந்து 25 என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டினீங்கண்டா எவ்வளவு? 55. 55ல 25 போனா அந்த 30ங்கிறது கிடைக்கும். அப்ப இது என்ன வடிவுல போயிருக்கு? சதுர எண் வடிவுல போயிருக்கு. என்ன சதுர எண்கள். அப்ப 16வது கேள்விக்கு 3வது விட 55. ஏண்டா இப்ப சதுர எண் என்ன, முக்கோண எண் என்ன இப்படின்ட்டு எனக்கு தனித்தனியா இப்ப படிப்பிக்க இயலாது. விளங்குதா? நான் ஏற்கனவே இப்ப படிப்பிக்க போனோம்டா நம்மளுக்கு இந்த பேப்பரை செய்து கொள்ள இயலாம போகும். ஆனா இது சம்பந்தமான விஷயங்கள் எங்களுடைய வகுப்புகள்ல விரிவா நாங்க படிப்பிச்சிருக்கோம். அப்ப அந்த வகுப்புல படிப்புக்குள்ள தனித்தனி பாடங்களா படிப்பிப்போம். அப்ப அதுகளை நாங்க விரைவா விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும். செமினார்ல போக்குல இந்த நுட்பங்களை சொல்லி தருவான். என்ன சதுர எண்ணா என்ன, அது எப்படி உருவாகுது, அது சம்பந்தமா நம்ம வகுப்புகள்ல தான் விரிவா படிப்போம். ஓகே, வினா விளக்கம் 17. ஒரு பஸ் தரிப்பிடம் ஒன்றில் இருந்து பஸ் புறப்பட்டு அதன் அடுத்த தரிப்பிடத்தில் 25 பேர் இறங்க 26 பேர் ஏறினாங்களாம். இரண்டாவது தரிப்பிடத்தில் 18 பேர் இறங்க 26 பேர் ஏறினர். இறுதியாக பஸ் தரிப்பிடத்தில் 44 பேர் இருந்தனர். இறுதியான பஸ் தரிப்பிடத்தில் அத கடைசி பஸ் தரிப்பிடத்தில் 44 பேர் இருந்தனர். பஸ்ஸில் ஆரம்பத்தில் பயணம் செய்த பயணிகள் எத்தனை பேர்? ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்கிறாங்க. நம்மளுக்கு சொல்லி இருக்காங்க ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா முதலாவது தரிப்பிடத்துல என்ன செய்யறாங்களாம், 25 பேர் இறங்கி இருக்காங்க, 29 பேர் ஏறி இருக்காங்க. இது 2வது தரிப்பிடம்.
சரியா? அதுக்கு அடுத்த தரவிட்டத்துல 18 பேர் இறங்கி இருக்காங்க, 26 பேர் ஏறி இருக்காங்க. சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன்டா, பஸ்ல இருந்து இறங்குனவங்களை மைனஸ் போட்டு, இறங்குனாங்க இவங்க ஏறுனாங்க. சரிதானே? பஸ்ல இறங்குனவங்களை மைனஸ் போட்டிருக்கோம், ஏறுனவங்களை பிளஸ் போட்டிருக்கோம். அப்ப இந்த 2வது தரிப்பிடத்துல பாருங்க, 29 பேர் ஏறி இருக்காங்க, 25 பேர் இறங்கி இருக்காங்கண்டா பஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்க, 4 பேர் கூடி இருக்காங்க. என்ன, ஆரம்பத்துல வந்த ஆக்களோட 4 பேர் கூடி இருப்பாங்க. சரியா? ஏன், ஆரம்பத்துல வந்த ஆக்களோட 25 பேர் இறங்கிட்டாங்க, 29 பேர் ஏறுறாங்க, 4 பேர் கூடி இருக்காங்க. 2வது தரிப்பிடத்துல 26 பேர் ஏறினாங்க, 18 பேர் இறங்கினாங்க. அப்ப 26ல 18 போனிச்சுண்டா 8 பேர். 8 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, கூடி இருப்பாங்க பஸ்ல. அப்ப முதலாவது தரிப்பிடத்துல 4 பேர் கூடி இருக்காங்க, 2வது தரிப்பிடத்துல 8 பேர் கூடி இருக்காங்க. இப்ப மொத்தமா 12 பேர் கூடி இருக்காங்க பஸ்ல. முதல்ல வந்தவங்களோட 12 பேர் கூடி இருக்காங்க, ஆனா கடைசியில இருக்காங்க 44 பேர். அப்ப 44 பேர்ல அந்த 12 பேரை கழிச்சு விட்டா எத்தனை பேர், 32 பேர் தான் ஆரம்பத்துல வந்திருக்காங்க. இப்ப பாருங்க, 32 பேர் வந்தாங்க, 12 பேர் கூடி இருக்காங்க, பஸ்ல எத்தனை பேர், 44 பேர். அப்ப 17வது கேள்விக்கு 2வது விட 32 பேர். ஆரம்பத்தில் இருந்தது எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. அப்ப எப்படி கண்டோம், ஒவ்வொரு பஸ் ஓட்டுலையும் எத்தனை பேர் அதிகரிச்சாங்க. முதலாவதுல 4 பேர், 2வதுல 8 பேர். அப்ப மொத்தமா ஆரம்பத்துல இருந்தவங்களோட 12 பேர் அதிகரிச்சிருக்காங்க. அப்ப அந்த 12 பேர் என்ன செய்யறோம், கழிச்சு விடுறோம். 44ல 12 போனிச்சுண்டா 32 பேர். விடாயிலக்கம் 18. நீளம், அகலம், உயரம் ஆகியன முறையே 6 சென்டிமீட்டர் உள்ள சதுரமுகி ஒன்றிலிருந்து நீளம், அகலம், உயரம் ஆகியன 2 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகிகளை வெட்டி எடுக்க முடியும் எனில் அவ்வாறு எத்தனை சதுரமுகிகளை வெட்டி எடுக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது நீளம் 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, அகலம் 6 சென்டிமீட்டர், உயரமும் 6 சென்டிமீட்டர். நீளமாறு, அகலமாறு, உயரமாறு, எல்லாம் 6 சென்டிமீட்டர் இருந்திருக்காங்க. இப்ப இதுல எப்படி வெட்டி எடுக்க போறாங்க, 2 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம், 2 சென்டிமீட்டர் உயரம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா, இதே தான் என்ன செய்ய போறோம்டா, 2 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம், 2 சென்டிமீட்டர் உயரம். நீளத்தை நீளத்தால பிரிக்கிறோம், அகலத்தை அகலத்தால பிரிக்கிறோம், உயரத்தை உயரத்தால பிரிக்கிறோம். 6 2ஆல பிரிச்சிங்கண்டா 3 தடவை, 6 2ஆல பிரிச்சிங்கண்டா 3 தடவை, 6 2ஆல பிரிச்சிங்கண்டா 3 தடவை. இப்ப என்ன செய்யணும்டா, இங்க வந்த விடத்துல 3 3 3, இதை என்ன செய்யணும்டா, 3 இதை 3ஐயும் பெருக்கணும். பெருக்குனா அங்க அதுதான் என்ன, இங்க வெட்டக்கூடிய மொத்த சிறிய சதுர குட்டிகளோட எண்ணிக்கை 3 தர 3 9, 9 தர 3 27. ஓகேயா? அப்ப மொத்தத்தை இப்ப நீங்க சிலர் என்ன செய்வாங்கண்டா, 6ஐயும் பெருக்கி 2ஐயும் பெருக்கி அதால அதை பிரிக்கிறது. அது செய்ய போவாதீங்க. 6ஐயும் பெருக்குனீங்கடா 36, 36 ஆளால பெருக்குனீங்கடா பெரிய வேலையா போயிடும். நம்ம என்ன செய்யணும்டா, நீளம், அகலம், உயரம் எழுதி கொள்ளுங்க. நீளம் 6, அகலம் 6, உயரம் 6. அதை எப்படி வெட்ட போறோம், நீளம் 2, அகலம் 2, உயரம் 2, 2ஆல பிரிச்சு விட்டீங்கண்டா வர்ற விட என்ன, 3 3 3. அப்ப வந்த விடைகள் எல்லாத்தையும் பெருக்கி விடணும். பெருக்கி விட்டீங்கண்டா 27. ஓகே. இன்னொரு விஷயம், ரெட்ரால் நிறுவனத்தினால செமினார் ஒன்று ஏற்பாடு செய்திருக்காங்க. நுண்ணறிவு வகுப்புகளுக்காக மாத்திரம் 1 மாத காலத்துக்கு அந்த செமினார் முழுமையாக இடம்பெறும். அந்த செமினார்ல
என்ன விஷயம் படிக்கிறது, என்ன விஷயம் படிப்பிப்பாங்க அப்படின்னா, அந்த செமினார்ல முழுமையா படிப்பிக்கிறது புதிய புதிய நுண்ணறிவு வினாக்கள் தான் படிப்பிக்கப்படும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பழக்கம் இல்லாத நுண்ணறிவு வினாக்கள் புது புதுசா போட்டிருக்கோம். சரியா? அப்ப இங்க நடக்கிற அந்த செமினார் எல்லாத்திலையும் புதிய வெவ்வேறான புதிய நுண்ணறிவு வினாக்கள் தான் போடும். விளங்குதா? பாத்தீங்கன்னா கடந்த வருடம் உங்களோட அண்ணன் அக்கா யாராவது இருக்கலாம், இரண்டாவங்கள பாடசாலையில் உள்ளவங்கள இருக்கலாம், எங்கட வகுப்புல இணைந்து கொண்டு அதிகளவான மாணவர்கள் சித்தி அடைஞ்சாங்க கடந்த வருடம். அதே போல நாங்க அவங்களுக்கு கொடுத்த பயிற்சி வினாக்கள்ல நிறைய வினாக்கள் எக்ஸாம் பேப்பர்ல அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அப்ப அவங்க பாஸ் பண்றதுக்கு லேசாக இருந்துச்சு. அப்ப இந்த வருடமும் அதற்கான செமினார்ஸ் நுண்ணறிவுக்கு மாத்திரம் வேறையாக செமினார்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நுண்ணறிவு சம்பந்தமான செமினார் தேவையானவங்க மாத்திரம் அந்த செமினார்ல இணைந்து கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு தமிழ் பாடம், கணித பாடம், சுற்றாடல் பாடம், ஆங்கில பாடம், சிங்கள பாடம் எல்லா பாடமும் படிக்கணும், 200 புள்ளியையும் எடுக்கணும் அப்படிங்கிற எங்கட கிளாஸ் நோக்கம் பிள்ளைகளை 200 புள்ளிகளுக்கு தயார்படுத்துறது. அதனால 200 புள்ளிகளுக்கும் தேவையான அனைத்து பாடங்களையும் தான் நாங்க படிச்சு கொடுக்கிறோம். இல்லண்டா ஒரு மாணவனுக்கு ஐக்கியூவை மட்டும் செய்து விட்டுட்டு போனா ஐக்கியூல பார்ட் 1 மட்டும் 100 புள்ளிகள். அப்ப இந்த 100 புள்ளிக்கு எங்க போயிட்டு படிக்கிறது? அதனால இந்த 200 புள்ளிகளையும் பெறணும். இந்த அடிப்படையில மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி 6 பாடங்களையும் படிப்பிக்கிறோம். இப்ப எங்கட வகுப்புல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4ஆம் ஆண்டு இருந்தவங்க அப்படியே தான் 5ஆம் ஆண்டுக்கு எடுத்திருக்கோம். கடந்த வருடம் அவங்களாம் 4ஆம் ஆண்டு எங்க கிட்ட கிளாஸ்ல ஜாயின் ஆனவங்க. இப்ப அந்த 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்ப 5ஆம் ஆண்டுக்கு வந்திருக்காங்க. அதே போல வகுப்புல இருக்க மாணவர்கள் இப்ப 4ஆம் ஆண்டுல இருக்க மாணவர்களை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஸ்காலர்ஷிப் பேப்பரை கொடுத்தோம்டா, இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க எழுதுறீங்க தானே, அதே பேப்பர் அவங்களுக்கு கொடுத்தா அந்த 4ஆம் ஆண்டு மாணவர் இப்ப 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் 150 புள்ளிகளை பெறுவாங்க. 150க்கு மேல புள்ளிகளை பெறுற அளவுக்கு அவங்கள நாங்க தயார்படுத்தியிருக்கோம். வகுப்புல இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப நீங்க செமினார்ல நீங்க கண்டுகொண்டு இருப்பீங்க யார் யார் இருந்தாங்கட்டு. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்க முன்ன இருந்த நிலைமையோட இப்ப இந்த இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதே போல உங்களுக்கும் எங்கட வகுப்புல இணைந்து கொள்ள விருப்பம் உண்டா, நீங்க உங்களுக்கு இந்த போன் நம்பர்ஸ் இருக்கு, அந்த போன் நம்பருடன் தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யணும், அந்த மேலதிகமான விஷயங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் இந்த செமினாருக்கு மட்டும் நீங்க பங்கு பெற்றணும்டா அது 1 மாத காலத்துக்கு தொடர்ச்சியா நடைபெற செமினார்ல அது சம்பந்தமாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை அறிவிக்கலாம். அதே போல இந்த செமினார் முடிய இன்னும் 2 கேள்வி இருக்குன்னு, செமினார் முடிய மற்றது டவுட் கிளியர் பண்ணுவோம். இந்த செமினார் முடிய இந்த செமினார் தொடர்பான உங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறது விளங்குதா, பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய முறையில இருக்கா, ரெண்டு பிள்ளைக்கு விளங்குச்சா, ஏதாவது கேள்வி ஒரு கேள்வி சரி விளங்குச்சா, சரி படிப்பிக்கிற முறை நல்லமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்த செமினாறுகள்ல எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த குறை நிறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம், நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப பெற்றோர்கள் இங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்ப உங்களுடைய கருத்தையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இப்ப நாங்க சொல்லி கொடுக்கிறோம்னா இப்ப நாங்க கொடுக்குற சரிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப அதுல இருக்க குறைநிறைகளை நீங்க சொன்னீங்களா தான் நாங்களும் அடுத்தடுத்த செமினார்கள்ல எங்கட இந்த முறை எங்கட கிளாஸ்ல ஒரு 250 பேர் 5ஆம் ஆண்டு கொலைச்சி எழுதுறதுக்கு இருக்காங்க. அப்ப எங்கட நோக்கம் அந்த 250 பேரையும் பாஸ் பண்ண வைக்கணும். பாஸ் பண்ண வைக்கிறோம்டா 150 புள்ளிகள் எடுக்கிறது இல்ல, அவங்கள 200 புள்ளிகளுக்கு கொண்டு போகணும், குறைஞ்சது 190க்கு மேல எல்லாரையும் கொண்டு போகணும். அந்த நோக்கத்துல தான் வகுப்புகள் நாங்க நடத்தி கொண்டு போறோம். அப்ப அந்த அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸும் கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். பிள்ளைகள் இப்ப எந்த நிலைமையில இருக்காங்க, இப்ப நாங்க செமினார்ஸ் ரெடி பண்ணிருக்கோம், 4 மாத காலம் இருக்கு. அப்ப இது நல்லமா அப்படி பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்குமாங்கிற உங்களோட கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். வினா இலக்கம் 19. பெட்டி ஒன்றில் 60 பிஸ்கட் பெட்டிகள் அல்லது 12 அங்கர் பெட்டிகளை வைப்பதற்கு இடம் உண்டு. ஒரு பெட்டி ஒன்று இருக்கா, அந்த பெட்டியில 2ல ஏதாவது ஒண்ணுதான் வைக்கலாம்.
ஒன்று இந்த பெட்டியில 60 பிஸ்கட் பெட்டியை வைக்கலாம். இல்லண்டா 12 ஏங்கர் பெட்டியை வைக்கலாம். ரெண்டையும் ஒன்றா வைக்கலாம். சொல்லியிருக்காங்க பெட்டி ஒன்றில் 60 பிஸ்கட் பெட்டிகள் அல்லது 12 அங்கர் பெட்டிகளை வைப்பதற்கு இடம் உண்டு. ஓகே, அந்த பெட்டியில் 10 அங்கர் பெட்டிகள் உள்ளன. இன்னும் எத்தனை பிஸ்கட் பெட்டிகளை வைக்கலாம்? அப்ப இதை எப்படி செய்யறது? அப்ப நம்ம நீங்க எழுதி கொள்ளுங்க. பிஸ்கட் 60 வைக்கிறண்டா அதுக்கு என்ன செய்யலாம்? சமனா 12 அங்கர் பெட்டிகளை வைக்கலாம். 60 பிஸ்கட் பெட்டிகளை வச்சா 12 அங்கர் பெட்டிகளை வைக்கலாம். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, ஒரு எங்கர் பெட்டியை வைக்கிறேன்டா எத்தனை பிஸ்கட்டை வைக்கலாம்? ஒரு எங்கர் பெட்டியை வைக்கிறேன்டா எத்தனை பிஸ்கட்டை வைக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? 12 பாருங்க ஒண்டா மாத்திருக்கோம். 12 ஒண்டா மாத்திருக்கோம். அப்ப 12 ஒண்டா மாத்தணும்டா இதை என்ன செய்யணும்? பிரிக்கணும் 12ஆல. விளங்குச்சா? 12 ஒண்ணா மாத்தணும் என்ன செய்யணும்? 12ஆல பிரிக்கணும். அப்ப இங்கே என்ன செய்யணும்டா 60 12ஆல பிரிக்கிறோம். 60 12ஆல பிரிச்சுங்கண்டா 5. அப்ப ஒரு எங்கர் பெட்டி வைக்கிற இடத்துல 5 பிஸ்கட் பெட்டிகளை வச்சிடலாம். ஒரு எங்கர் பெட்டி வைக்கிற இடத்துல 5 பிஸ்கட் பெட்டிகளை வைக்கலாம். அதுதானே கண்டுபிடிச்சிருக்கோம். 12 எங்கர் பெட்டிக்கு 60 பிஸ்கட் பெட்டி, ஒரு எங்கர் பெட்டிக்கு 5 பிஸ்கட் பெட்டி, ஒரு எங்கர் பெட்டிக்கு 5. ஏற்கனவே 10 எங்கர் பெட்டி அங்க வச்சுட்டாங்க. மொத்தம் 12 தான் வைக்கலாம். இப்ப மிச்சம் எத்தனை வைக்கலாம்? 12ல ஏற்கனவே 10 வச்சுட்டாரு. 12ல 10 வச்சுட்டா இன்னும் 2 எங்கர் பெட்டி தான் வைக்கலாம். 2 எங்கர் பெட்டி வைக்கிறதுக்கான இடம் தான் இருக்கு. அப்ப ஒரு எங்கர் பெட்டி வைக்கிற இடத்துல 5 பிஸ்கட் வைக்கலாம்டா. 2 எங்கர் பெட்டி வைக்கிற இடத்துல என்ன செய்வோம்? 5 2ஆல இருக்கு நீங்கண்டா 10. அப்ப இன்னும் எத்தனை பிஸ்கட்கள் வைக்கலாம்? 10 வைக்கலாம். 60க்கு தான் 12. அப்ப என்ன செய்யறோம்? 12 ஒண்ணு ஆக்குறோம். ஒரு எங்கர் பெட்டிக்கு எத்தனை பிஸ்கட் பெட்டின்னு ஆகுறோம். 12 ஒண்ணாக்கணும் என்ன செய்யணும்? 12ஆல பிரிக்கணும். அப்ப அதே 12ஆல பிரிச்சனால 60ஐயும் 12ஆல பிரிச்சீங்கன்னா 5. அப்ப ஒரு எங்கர் பெட்டிக்கு 5 பிஸ்கட் பெட்டி சமன். அப்ப 2 எங்கர் பெட்டி வைக்கணும் இன்னும். அப்ப 10 பிஸ்கட் பெட்டிகளுக்கு சமன். இறுதி வினா, அருகே உருவில் உள்ள ஒவ்வொரு சதுர வடிவ பக்கத்தினதும் பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆகும். இந்த உருவினை சுற்றி உள்ள நீளம் எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? சுற்றளவுன்னு கேட்கிறாங்க. சுற்றளவுன்னு சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு உருவை எந்த இடத்துல இருந்து அளக்க ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யணும்னா அந்த உருவை அளந்து முடிக்கணும். அதாவது ஆரம்பிக்கிற இடமும் அளந்து முடிக்கிற இடமும் ஒரே இடத்துல இருக்கணும். ஆரம்பிக்கிற இடமும் அளந்து முடிக்கிற இடமும் ஒரே இடமா இருக்கணும். சரி, இப்ப நான் அளக்க ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல. படத்தை கொஞ்சம் பெரிச்சாக்குறேன். அவலேஷா பார்த்துக்கொண்டு இதுதானே படம். இங்க பாருங்க, இங்க இருந்து அளக்கிறது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். இங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டியில இங்க அரைவாசி, இங்க அரைவாசி. அப்ப அரைவாசியும் அரைவாசியும் சேர்ந்தா 3. இங்க போனா 4, 5, 6. இங்க பாருங்க, இங்க அரைவாசி, இங்க அரைவாசி. ஓகேயா? அப்ப இது ரெண்டும் சேர்த்தா நம்ம இங்க ஒரு இங்க இருந்து அளக்க ஆரம்பிப்போம். நம்மளுக்கு லேசா இருக்கும். இங்க பாருங்க 1 2 3. இங்க அரைவாசி அரைவாசி. அப்ப 4. இங்க 5. இங்க 6. இங்க 7. அதே போல இங்க அரைவாசி, இங்க அரைவாசி. அப்ப எவ்வளவு? 8. இங்க 9, 10. இங்க அரைவாசி, இங்க அரைவாசி. 11, 12, 13, 14, 15, 16. பாத்தீங்கடா மொத்தமா 16. அப்படி இல்லைண்டா நீங்க இப்படி செய்யுங்க. முதல்ல முழுசா இருக்க கோடுகளை எண்ணுவோம்.
முழிச்சா இருக்க கோடுகள் முழிச்சா அறவாசி இல்லாம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஓகேயா இது ரெண்டும் சேர்த்தா 14 இது ரெண்டும் சேர்த்தா 15 இங்க இது ரெண்டும் சேர்த்தா 16 இப்ப நீங்க எப்படி செஞ்சாலும் சரி மொத்தம் எத்தனை 16 சென்டிமீட்டர் இப்ப ஒரு இடத்துல அளக்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து முடிகிற இடமும் ஒரே இடமா இருக்கும் ஆரம்பம் இடமும் முடியும் இடமும் ஒரே இடமா இருக்கணும் அதுதான் என்ன வரும்டா இதனுடைய மொத்த சுற்றளவுகளா இருக்கும் ஓகே அப்ப சுற்றளவு பாத்தீங்கன்னா 16 ஓகே உங்களுக்கு ஏதாவது இந்த இன்னைக்கு நடந்த செமினார்ல இந்த பேப்பர்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுண்டா இந்த விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க இந்த விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க நீங்க கேள்விகளுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுண்டா இந்த விளக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம்டா டவுட்டுகளை நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம் விளங்குதா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுண்டா மற்றது எங்களுடைய வகுப்புகள்ல தொடர்ந்து இணைந்து கொள்வதற்கு விருப்பமான மாணவர்கள் இணைந்து கொள்ளலாம் 6 பாடத்துக்கும் மாத கட்டணம் 1000 ரூபாய் மாத்திரமே வேற எந்த கட்டணமும் அறவிடப்படாது அதே போல 1 மாத காலத்துக்கான ஐக்யூ செமினார் முன்னறிவு சம்பந்தமான கருத்தரங்கு இருக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அது சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் விருப்பமான மாணவர்கள் அதிலையும் பங்கு பற்றி கொள்ளலாம் எல்லா வகுப்புகளும் இரவு வேளைகள்ல தான் நடைபெறும் உங்களுக்கு இதை இன்னைக்கு நடந்த செமினார் நடந்த வேளை மாதிரியே 7 மணி தொடக்கம் உங்களுக்கு செமினார்கள் நடைபெறும் அப்ப ஆர்வம் உள்ள மாணவர்கள் நீங்க இணைந்து கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள் பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த செமினார் எப்படி இருந்துச்சு பிள்ளைகளுக்கு ஏதாவது புதிய விஷயங்கள் கிடைச்சிச்சா படிப்பிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கா பிள்ளைகளோட கருத்து என்ன அதுகளையும் நீங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க இந்த நம்பரை நீங்க பேப்பர்ல எழுதி வச்சு கொள்ளுங்க இந்த எக்ஸாம் பேப்பர்ல எழுதி கொள்ளுங்க 77 87 38 219 உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகே அப்ப நம்ம செமினார் முடிப்போம் எப்படி இருந்துச்சு செமினார் எல்லாருக்கும் குட் நைட் Good night, sir.